கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீதமெடுக்க செய்பவர். மத்தேயு 15:37. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். நாம் ஆராதிக்கும் தேவன் ஆசீர்வாதத்துக்குரியவர். நம்மையும் இந்த உலகில் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறார். இந்த வருடம் எல்லா ஆசீர்வாதங்களிலும் மீதமெடுக்கச் செய்வார். இயேசு திரளான ஜனங்களை தொட்டு வியாதிகளை குணமாக்கி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். சாயங்காலம் ஆயிற்று. கூடியிருந்த இடம் வனாந்திரம். உணவோ தண்ணீரோ யாருக்கும் கிடைக்காத இடம். சீஷர்கள் ஆண்டவரிடம் சொல்கின்றார்கள், கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று. ஆண்டவரோடு இந்த சீஷர்கள் இருந்தும் இந்த குறையை நிறைவாக்குபவர் தங்களோடு இருப்பதை மறந்து போனார்கள். இயேசு சீஷர்களை பார்த்து, அவர்கள் உணவு தேடி போக வேண்டிய தேவையில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்கிறார். அதற்கு சீஷர்கள் கூறுகின்றார்கள், எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று கவலையோடு கூறுகின்றனர். இயேசு அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகில் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு தந்தும் ஒன்றுமில்லை. இவ்வளவுதான் இருக்கிறது, எனக்கே திகையாது. எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்? எப்படி இத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? இந்த திருமணம் எப்படி நடத்துவேன்? இந்த வேலையில் எப்படி சேருவேன் என்றெல்லாம் புலம்பி நிற்கிறீர்களா? விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் சமர்ப்பித்து, என்னாலே ஒன்று முடியாது என்று ஒப்புக்கொடுங்கள். இருக்கிற ஆசீர்வாதங்களை 1000 மடங்காக ஆசீர்வதித்து தேவைகளை நிறைவேற்றி மீதமெடுக்கச் செய்வார். சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் அல்லாமலும் ஸ்திரீகளும் குழந்தைகளும் இருந்தார்கள். அனைவரும் சாப்பிட்டு திருப்தியாகி 12 கூட நிறைய மீதமெடுக்கச் செய்தார். உங்களையும் அப்படியே மீதமெடுக்கச் செய்வார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். யார் குறைவில் இருக்கிறார்களோ அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவான ஆசீர்வாதத்தினால் நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இல்லாய் மேல் இருக்கிற ஒவ்வொருவரும் மீதமெடுக்கத்தக்க விதத்தில் இந்த புதிய ஆண்டு புதிய கிருபையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.